வந்து தப்பா கணக்கு போட்டுட்டாங்களோ விஜய்? இல்ல நடந்ததே கூத்து. திட்டமிட்டே உள்ள பிஜேபியோட ஆளு தாங்க. ஆனா விஜய் என்ற முழு தற்குறியாக இவன் நம்பாம போய் சேர்ந்துட்டாங்க. இதை கொண்டு வந்தலான்னு எல்லாருக்கும் ஒரு சிஸ்து சென்ஸ் ஒரு கட்டத்துல வேலை செஞ்சிரும்ல. இது எங்க நம்மளை சுத்தியே விடுறானுல, என்ன கிறுக்குன்னு இருக்கோமே, என்ன கதை, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுப்பா, நம்ம சின்ன பிள்ளைல விளையாட வந்துடும், சுத்திக்கிட்டே இருப்போம், மயக்கம் வந்துடும். விஜய்க்கு அதை புரிஞ்சிட்டு நம்மளை சுத்திக்கிட்டே இருக்காங்க போட்டு கிறுக்குன்னு. ஒரு நாள் கூட நம்மளை நிம்மதியா தூங்க விடல இவங்க முடிவு பண்ணிட்டாப்ல. ஒரு நாளாவது உன்னோட கொண்டு பேசுறது, நேற்று இஃப்தார் நோன்பு கொடுக்குறேன்னு முஸ்லீம் மட்டும் வாங்குறாரு புசி. ஆமா ஆமா, அப்படி கிடையாது. இஃப்தார் நோன்பு எல்லாரும் போய் சாப்பிடலாம், இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான பண்டிகை அல்ல. எல்லாரும் போய் சாப்பிட வேண்டிய பண்டிகை அது ஒரு ஸ்லிப்பாகுதாங்க. விஜய் வேண்டாவருக்கும் உட்காந்துருக்காரு, எங்க போறது, தொழுக வேற எடுத்து சொல்றாங்களே, குனிய பயம், விக்கு கட்டிட்டு விழுந்தா என்ன பண்றதுன்னு. அது கொஞ்சம் சிக்கல்ல இருக்கு. இல்ல அங்க போய் சொல்லியிருக்காரு, மதசார்பற்ற சமூக நீதி கட்சி நம்ம கட்சி தான், மக்களோடு தான் கூட்டணி, நாங்க யார்கிட்டையும் பேரம் பேசல, எங்கிட்டையும் யாரும் பேரம் பேசல, வெளியில வந்து பொய் புரளி எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. யாரு தாவேகா அந்த எதிர்பார்ப்ப இவர் முதல்வர் துணை முதல்வர் இப்படி பார்ட்டிஷனா பேசுறத கழட்டி விட்டது. இப்ப எடப்பாடி சேர்க்காதது காரணம் என்னன்னா, இவர் பெண் வழிப்பா தவறு வந்துருச்சு, இங்க உள்ள சேர்க்க மாட்டார். என்னடா இவ்வளவு வந்து என்ன பண்ணிட்டாரு, ஜெயலலிதா வந்து பார்த்தா என்ன செங்கோட்டையன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களாமே, சரியில்லை இது லாஸ்ட் வாங்கினப்ப செங்கோட்டை நேராக போய் பொண்ணுட்டு டிக்கான்னு குத்திருக்காரு. அவங்க அடுத்த ரயில பிடிச்சி இங்கே வந்து இறங்கிட்டாங்க, அம்மா அடிக்கிறாம்மா வந்து நீங்கள் வேற அம்மான்னு. அப்படியா, செங்கோட்டையனை கூப்பிடுங்க, செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர் வந்து உங்களை தூக்கி வச்சு நீங்கள் போகலாம் இல்லை அப்படின்னு. மறுபடியும் செங்கோட்டை இந்த மனைவி அழிச்சு வந்து தான் கட்சியில் சேர்ந்தார். அதுல ரொம்ப கண்ணியமா இருந்தாங்க, பொம்பளைங்களை ரொம்ப ரெஸ்பெக்டிவா நடத்துறது. பட் விஜய்கிட்ட அந்த கண்ணியமே இல்லை. விஜய் தன்னை டிக்ளேரே பண்ணிக்கிறாருல. ஆமா, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா இருக்கவங்க பூரா எம்ஜிஆரா சொல்லுங்க. செவப்பா இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி செவப்பா இருக்கவங்களாம் எம்ஜிஆர்னு பெரிய சிக்கலாவில் இருக்குது. இல்ல அந்த உண்மைதானா தானே விஜய் போயிட்டு இருக்காரு. எம்ஜிஆரோட குணம் இருக்குன்னு சொல்றேன். எம்ஜிஆர் நீ ஒன்னு கேட்ட செத்தவங்களுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. கூட்டத்தில் தள்ளி விட்டாங்களா என்ன சார், நெருங்கிக்குள்ள மாக்குன்னு போர்ஸா தள்ளிங்கன்னா பதவதவதான் எல்லாம் விழுந்து போயிடுவாங்க. இந்த பாவத்தையெல்லாம் நீ எங்க நீ ஜோசப் விஜய் தானே ஒரு பேரு, பைபிள் தானே படிக்கிறாரு, பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கு, அதை படிக்க சொல்லுங்க சொன்னீங்க. ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நான் பைபிள் படிக்கிறேன், திருக்குறள் படிக்கிறேன், திருக்குறளும் படிப்பேன், பகவத்கீதையும் படிப்பேன். பாவத்தின் சம்பளம் மரணம். அதேதான் இந்த பொண்டாட்டி போய் நிக்குது இல்ல, அதை தொட்டுதான் பழனிசாமி சேர்த்துக்க மாட்டாரு சொன்னேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா இனிமேலாம் அளவே பண்ண மாட்டாங்க. இல்ல அதை பற்றி எந்த இதுவும் இல்லையே அவருக்கு. ஒரு சமூகம் வந்து நம்மளை எப்படி பார்க்கும், ஒரு அரசியல் கட்சி தலைவராக. சார் அவரை நீங்க அரசியல் கட்சி தலைவரா பார்த்தது உங்க தப்பு. அவர் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னைக்காவது சொன்னாரா என்ன அரசியல் கட்சி தலைவரா பாருங்கன்னு அவர் உங்கள்ட்ட சொன்னாரா, உங்க காதல் வந்து சொன்னாரா உங்க அரசியல் கட்சி தலைவரா பாருங்கன்னு? அவர் அரசியல் கட்சி தலைவர் அல்ல, அவர் இன்ஃப்ளூயன்சர். அவர் என்னடா இவ்வளவு அவர் ஒரு மார்க்கெட்டிங் பீப்புள், அவர் அவ்வளவுதான். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே, ரொம்ப சினிமா மாதிரி நினைச்சு தப்பான களத்துல தூக்கி வந்து இறக்கிட்டு போயிட்டாங்க. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன்.